வணக்கங்க. என் பேர் மது ராமகிருஷ்ணன். அ கோயம்புத்தூர் மாவட்டத்தில பொள்ளாச்சிக்கு பக்கம் இருக்கிற கோட்டூர் மலையாண்டிப்பட்டினம் அப்படிங்கிறது தான் என்னுடைய சொந்த ஊர். அங்கே நான் இருக்கிறேங்க. அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில நரிக்கல்பதி அப்படிங்கிற இடத்துல எனக்கு ஒரு 50 ஏக்கர் பூமி இருக்குதுங்க. அதில் நான் இப்போ இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆரம்ப காலத்தில் எல்லோரும் கஷ்டப்பட்ட மாதிரி நானும் கஷ்டப்பட்டது தான். பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு தான் வெற்றி அடைஞ்சு இயற்கை வேளாண்மைக்கு வர முடியும். மனசு மட்டும் இருந்தால் போதும், நிச்சயமாக அது வெற்றி அடைய முடியும். வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னா என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இடுபொருள் செலவு நிச்சயமாக குறையும், ஈல்டு அதிகமாக இருக்கும், நெட் ப்ராஃபிட் நிகர லாபம்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அப்படியே இல்லைன்னா கூட மற்றவங்களுக்கு நெஞ்சில்லாத ஒரு உணவு தர்றோம் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் நம்ம மனசு கிடைக்கும். அது எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்காது. இது எப்படி நான் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஒரு பொருள் மிக 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 மதிப்பான ஒரு பொருள், அதாவது அதை விட மதிப்பான பொருளே இல்லை அப்படின்னா எந்த பொருளை நீங்கள் சொல்லுவீங்க? நம்மகிட்ட இருக்கிற உயிர் தான். அதை விட மதிப்புள்ள பொருள் நம்மகிட்ட கிடையாது. அவ்வளவு மதிப்புள்ள அந்த ஒரு பொருளை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னோம்னா உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உடல் இருந்தால் தான் அந்த உயிரை காப்பாற்ற முடியும். ஆரோக்கியமான உடல் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? விஷமில்லாத உணவு சாப்பிட்டா தான் ஆரோக்கியமான உணவு கிடைக்கும். அதாவது இயற்கையில் விளைஞ்ச ஒரு உணவு, அதுவும் அந்த அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த அந்த ரீஜன் அந்த அந்த பகுதியில் என்ன விளையுதோ அதை மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும். அப்போ தான் உங்களுக்கு உடல் அதை ஏற்றுக்கும். அப்போது உங்களுக்கு விஷமில்லாத உணவு வேணும் அப்படின்னோம்னா நிச்சயமாக நீங்கள் இயற்கை வேளாண்மைக்கு வந்து தான் ஆகணும். நம்ம ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா நம்ம உயிரில் ஆரம்பித்தோம், எங்கே முடிக்கிறோன்னு பார்த்திங்கன்னா இயற்கை வேளாண்மை முடிக்கிறோம். இது ரொம்ப சுருக்கமாக சொல்லி உங்களுக்கு விளக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் இயற்கையினுடைய அட்டவணை பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். வெயில் காலம், நல்ல வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு தர்பூசணி, வெள்ளரிக்காய், நொங்கு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் கிடைக்கும். இதே நம்ம தமிழ்நாட்டில் அந்த கோடை சீசன் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் கிடைக்காது, வேறு ஐட்டங்கள் தான் கிடைக்கும். அப்போது இயற்கை என்ன எதிர்பார்க்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த வெயில் காலத்தில் உங்கள் உடலை குளிர்விக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை எல்லாம் விளைவிக்குது. இது ஒரு சின்ன உதாரணத்துக்காக தான் நான் சொல்லணும். இதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் எடுத்துங்களேன். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப வெப்பமாக இருக்கும். அப்போ நமக்கு காட்டன் ட்ரெஸ்ஸு, பருத்தினான உடை தான் நமக்கு பொருத்தமாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் நார்த் இந்தியா, வட இந்திய பகுதி அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்கும். அப்போ அவங்க காட்டன் ட்ரெஸ்ஸை விட வேறு இந்த சணல் அது கலந்த ஒரு ட்ரெஸ்ஸு போட்டால் தான் அவங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா, நீங்கள் வட துருவமோ தென் துருவமோ போட்டிங்கன்னா அந்த குளிரை தாங்கிறதுக்கு இந்த 2 துணினாலே முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஆட்டு ரோமத்தை எடுத்து கம்பளியாக தைச்சி அவங்க அதை தான் அணிவிக்கணும். ஸோ உடையாகட்டும் உணவாகட்டும் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இயற்கை அந்தந்த இடத்துல அவங்கவுங்களுக்கு என்ன சுகந்தளிக்குமோ, என்ன நலன் கொடுக்க முடியுமோ அதைத்தான் திட்டமிட்டு அட்டவணைப்படி செஞ்சிட்ருக்குது. அதை நம்ம அனுபவிக்கலாமே தவிர அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. அதாவது அளவுக்கு மீறி அதை பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் கிடைக்காமல் செய்யக்கூடாது. அதே சமயத்தில் இயற்கைக்கு எதிராகவும் நம்ம செயல்படக்கூடாது. அப்படியெல்லாம் பண்ணணும்னா தான் குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூமியே உஷ்ணப்படுத்திட்டு இருக்கிறோம். பூமியை உஷ்ணப்படுத்தணும்னா எவ்வளவு கெடுதல் வரும் தெரியுங்களா? நமக்கு கிடைக்கக்கூடிய உணவு சரியாக கிடைக்காது, மழை போன்ற இயற்கை இது கிடைக்க வேண்டிய பருவத்தில் கிடைக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூறாவளி, அது பின்ன புயல், பெருமழை, வெள்ளம், சேதம், இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இயற்கைக்குள்ளே நம்ம வேண்டாத வேலைகளை செஞ்சு இயற்கையை சீரழிக்கிறது தான். உலகத்தில் எத்தனை ஆயிரம் கோடி ஜீவராசிகள் இருக்குது நினச்சி பாருங்கள். மிருகங்கள் இருக்குது, பறவைகள் இருக்கின்றன, புழுக்கள், பூச்சிகள், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள், இத்தனை உயிர்கள் இருந்தாலும் எந்த உயிருமே இயற்கைக்கு எதிராக செயல்படுறதில்லை, வாழ்கிறதும் இல்லை. மனிதன் ஒருத்தந்தான்
தன்னுடைய சுயநலத்துக்காக எதுவும் செய்ய தயாராக இருக்கிறான். ஆகினால்தான் அந்த இயற்கைக்கு எதிர்க்க செயல்பட்டு இயற்கையை சீரழிக்கிறான். அதனுடைய பலன் அவன் தான் அனுபவிக்க போகிறான். ஆகினால நம்ம என்ன வேணுமோ இயற்கையிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம், அனுபவிக்கலாமே தவிர அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, அதாவது அளவுக்கு மீறி நுகர்வதோ அல்லது அதற்கு எதிராக செயல்படுவதோ நிச்சயமாக நம்மைக்கு நாமே சூனியம் வைத்துக் கொள்வதற்கு சமம். நம்ம இதில் என்னென்ன பொருள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே வந்துங்க தேங்காயிலிருந்து தேங்காய் எண்ணெய், சமையல் எண்ணெய், அது வந்து மரச்செக்கில் கோல்டு ப்ராசஸ், சூடு வராமல் உற்பத்தி செஞ்சு நாங்கள் ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய் இங்கே விற்றுட்ருக்குறோங்க. அந்த ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய் கூட சமையலுக்கு தேவையான கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இது எல்லாமே நாங்கள் இங்கேயே உற்பத்தி செஞ்சு விற்கிறோம். ஆனால் கடலை எண்ணெயோ நல்லெண்ணெயோ ஆர்கானிக்னு நாங்கள் சொல்ல முடியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நிலக்கடலையும் எள்ளும் நாங்கள் வெளியே தான் வாங்கி ஆட்டுறோம். கலப்படம் இல்லாத சுத்தமான எண்ணெய் கொடுக்குறோம். பட் தேங்காய் எண்ணெய் பொறுத்தவரைக்கும் ஆர்கானிக். ஏன்னா என்னுடைய தோட்டத்தில் விளையக்கூடிய தேங்காயிலேருந்து நான் எடுத்து ஆட்டுறதுனால தேங்காய் எண்ணெய் ஆர்கானிக். அப்படி சமையலுக்கு தேவையான இந்த எண்ணெய்கள் எல்லாமே இங்கே நாங்கள் தயாரித்து விற்றுட்ருக்குறோம். அந்த தேங்காய் எண்ணெயில் பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்குன்னு ஒரு இயற்கை மூலிகைகளெல்லாம் நிறைய சேர்த்து சோப்பு தயாரிக்கிறோம். அது வந்து 10 வகையான சோப்பு தயாரிக்கிறோங்க. குழந்தைகளுக்கு தனியாக தயாரிக்கிறோம். பெண்கள் வந்து ஷாம்பு உபயோகிக்கக்கூடாது, கெமிக்கல் இருக்கிறதுனால அந்த கெமிக்கல் இல்லாத ஷாம்பு தாராளமாக பயன்படுத்துறதுக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு சோப்பு பண்ணுறோம். ஆண்களுக்கு சேவிங் சோப்பு தனியாக பண்ணுறோம். அதுபோக குழந்தைகளுக்கு வர்ஜின் கோகனட் ஆயிலே ஒரு சோப்பு செஞ்சு கொடுக்குறோம். அப்படி விதவிதமாக 10 வகையான சோப்பு செய்கிறோங்க. வெற்றிவேர் சேர்த்து ஒரு வெற்றிவேர் சோப்பு ஒன்று செஞ்சிட்ருக்குறோம். அப்படி சோப்பில் மட்டும் 10 உண்டுங்க. அது போக ஹேர் ஆயில் இங்கே நாங்கள் தயாரிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஆர்கானிக் தேங்காய் எங்கிட்ட இருக்குது. என்னுடைய தோட்டத்தில் அந்த ஹேர் ஆயிலுக்கு தேவையான எல்லா மூலிகைகளும் கிட்டத்தட்ட 10-15 மூலிகைகள் இங்கேயே நான் விளைவிக்கிறேன். ஆகினால அந்த மூலிகைகளெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போட்டு ஹேர் ஆயில் பண்ணி இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறேங்க. அது கூட அதே தேங்காய் எண்ணெயை பேஸாக வச்சு அடிப்படையாக வச்சுக்கிட்டு மூலிகை கொசு விரட்டி ஒன்று தயார் பண்ணுறேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுவும் மட்டும் நிறைய மூலிகைகள் சேர்த்து அந்த தேங்காய் எண்ணெயை பேஸாக வச்சு செஞ்சு அதில் ஒரு வாசம் சேர்த்துறோம். அந்த வாசம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ரொம்ப சுகந்தமாக இருக்கும். நம்ம அதை ரொம்ப மகிழ்ச்சியாக அனுபவிக்கலாம். ஆனால் அந்த வாசம் வந்து கொசுவுக்கு பிடிக்காது. கொசுவுக்கு வந்து சாக்கடை வாசம் தான் பிடிக்கும். அதனால் அதுக்கு ஏற்ப அந்த நல்ல வாசமுள்ள ஒரு ஆயின்மெண்ட் மாதிரிங்க இந்த உடம்பு மேலே தேய்ச்சிக்கிறதுக்கு ஒரு கொசு விரட்டி ஒன்று தயாரிக்கிறோம். இயற்கையில் எந்த ஒரு ரசாயனமும் கலப்பில்லாமல். அது நீங்கள் உடம்பு மேலே தேய்ச்சிட்டு நீங்கள் படுத்துக்கும் போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த வெப்பத்திலேயே அது ஆவியாகி ஒரு ஒரு வாசத்தை வெளியேற்றும். அந்த வாசம் வந்து கொசுவுக்கு பிடிக்காது. பக்கம் வரும், அந்த வாசப்பட்ட உடனே ஓடிடும். அப்படி கொசு விரட்டி ஒன்று தயாரிக்கிறோம். முதல்ல சோப்பு தயாரித்தேங்க. எண்ணெய், சாப்பாட்டு எண்ணெய், சோப்பு, ஹேர் ஆயில், கொசு விரட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா வர்ஜின் கோகனட் ஆயில் அப்படின்னு சொல்லி தேங்காயிலேருந்து ஒரு சிறப்பான முறையில் ஒரு எண்ணெய் தயாரிக்கிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோகனட் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்காய் எண்ணெயிலேயே மிக 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 சுத்தமான வடிவம்னு பார்த்திங்கன்னா அந்த வர்ஜின் கோகனட் ஆயில் தான் பண்ண முடியும். அது தயாரிக்கிறதுங்கிறது கொஞ்சம் ரொம்ப சிரமமான காரியம். நிறைய பேர் ஆரம்பித்து முடியாமல் விட்டுட்டாங்க. பட் நாங்கள் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி 6.5 வருஷம் போராடி இந்தோனேஷியா, சிலோன், காசர்கோடு எல்லா பக்கம் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நான் செஞ்சு இப்போ வெர்ஜின் கோகனட் ஆயில் கொடுத்துட்ருக்குறேங்க. அதில் என்ன முக்கியம்னு கேட்டிங்கன்னா, அந்த வெர்ஜின் கோகனட் ஆயிலில் லாரிக் ஆசிட் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்குதுங்க. அந்த கண்டென்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் தாய்ப்பாலை தவிர வேறு எங்கேயுமே கிடையாது, இன்னைக்கு வரைக்கும். ஆகையினால தாய்ப்பாலுக்கு சமமான சத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கொண்ட அந்த வர்ஜின் கோகனட் ஆயில் நாங்கள் இங்கே தயாரிக்கிறோம். அந்த தாய்ப்பால் இருக்கிற அந்த லாரிக் ஆசிட்டுக்கு என்ன அவ்வளோ முக்கியத்துவம்னு கேட்டிங்கன்னா, அந்த தாய்ப்பால் நம்ம உடம்புக்குள்ளே போய் அந்த லாரிக் ஆசிடானது மானோலாரின் அப்படின்னு மாறி நம்ம உடம்புலேயே நின்றுக்கும். அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கறது தான் அதனுடைய வேலை. நன்றி, வணக்கம்.